ஹாய் எவ்ரிவன். ஸோ நான் வந்து நிறைய மொபைல் கேம்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். டிஃப்ரெண்ட் கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நான் பாட்டு விளையாடிட்டே இருப்பேன். ஸோ ஐ தாட் ஆஃப் ஒய் நாட் இதை வச்சு வந்து ஏதாவது சீரீஸ் மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. ஸோ வாட் ஐ தாட் இஸ் ஐ வுட் ட்ரை சம் நியூ கேம்ஸ் எவ்ரி வீக் அண்ட் பேஸ்ட் ஆன் தட் எப்படி எனக்கு ஃபீல் ஆகுது, ஸோ அந்த கேம் வந்து ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் மொபைலில் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 2 வீக்ஸாக நான் வந்து இந்த கேம் விளையாண்டுருக்கேன். இது பேர் வந்து பாம்பர் ஏஸ். ஸோ கான்டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு யூ ஹேவ் அ ஃபைட்டர் ஜெட். ஸோ யூ வில் ஸ்டார்ட் வித் திஸ் பேசிக் P-40 வார்ஹாக் ஜெட். இது வந்து உங்கள்கிட்ட நீங்கள் வந்து இந்த ஜெட் இருக்கும். ஸோ இதில் வச்சுட்டு நீங்கள் வந்து எனிமீஸ் லைக் have to bomb your enemies basically. I think you will be equipped with a basic bomb and a basic gun at the start. So you need to bomb your enemies and destroy the targets. அவ்வளோதான் இது கேமே பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு so you'll be able to upgrade your aircraft like in armor, wings and engine எல்லாம் upgrade பண்ணலாம். armor வந்து of course it will give you max health. wings and engine upgrade பண்ணால் like wings will make you more maneuverable and engine will upgrade your speed. ஸோ இதுதான் உங்களோட ஏர்க்ராஃப்ட் அப்டேட்ஸு. அண்ட் யூ கேன் அப்கிரேட் யுவர் வெப்பன். ஸோ பேசிக்காக எவ்ரி வெப்பன் யூ அப்கிரேட் இட் வில் இன்க்ரீஸ் த டேமேஜ். Basically it will increase the damage or the fire rate also. It might get increased sometimes. So இது basic weapons, but when you go to armory you have like 10 different weapons which you can buy from there. ஸோ உங்களோட ஏர்க்ராஃப்டில் இருக்கிற ஸ்லாட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் பை. ஸோ இன் பாம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 different bombs இருக்குது. basic bomb, mining bomb, heavy bomb, cluster bomb, and then you have the missiles, you have cannons, you have guns, and then finally flares, which will be used to deviate incoming fire or homing missile கிட்ட அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வெப்பன்ஸ் நீங்கள் அக்வயர் பண்ணணும்னா யூ நீட் டைமண்ட். இந்த பிங்க் கலர் டைமண்ட் இருக்குது, அது வேணும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதர் யூ கேன் இஃப் உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கேம் ஃபஸ்ட்டு விளையாட மாட்டீங்க. உங்களுக்கு பெட்டர் கேம் ஏதாச்சும் இருக்கும். பட் இஃப் மணினா யூ கேன் பை இட் ஆர்எல்ஸ். எனக்கு மணிலாம் இல்லைப்பா, நான் வந்து என்ன சொல்கிறது ஏர்ன் பண்ணி தான் இது பண்ணோன்னா. ஸோ இங்கே வந்து டெத் மேட்ச் இருக்குது இல்லையா. ஸோ அந்த டெத் மேட்ச் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதை ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு 8 வரைக்கும் கிடைக்கும். டைமண்ட்ஸ் 3 வேணும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 8 வரைக்கும் கிடைக்கும். ஸோ 5 அது மாதிரி உங்களுக்கு லைக் எக்ஸ்ட்ரா 5 கிடைக்கும். பட் அதுக்கு முன்னாடி மிஷன் இது நார்மல் இந்த கோன்ற பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈச் லெவல் நீங்கள் கம்மி பண்ணும்போது 3 டைமண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆடு பார்த்தீங்கன்னா 3 + 3 6 கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த மிஷன்ஸ்லையும் காயின்ஸும் இருக்கும். காயின்ஸ் வந்து உங்கள் வெப்பன்ஸையும் உங்கள் ஏர்க்ராஃப்டையும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். டைமண்ட்ஸ் வந்து நீங்கள் புது வெப்பன்ஸ் இல்லை புது ஏர்க்ராஃப்ட் அக்வயர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ டைமண்ட் வந்து நாட் ஓன்லி வெப்பன்ஸ் அண்ட் ஏர்க்ராஃப்ட், யூ கேன் ஆல்சோ பை AI பைலட்ஸ் who can accompany you during the battles. ஸோ டிஃப்ரெண்ட் பைலட்ஸ் இருக்காங்க. ஈச் பைலட் will have different strengths and weaknesses. ஸோ அது வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 2 வீக்ஸாக விளாட்றனால இந்த 2வது ஃப்ளைட் நான் அன்லாக் பண்ணியிருக்கேன். அன்லாக் பண்ணிவிட்டு ஸோ பார்த்தா தெரியும் இட் இஸ் ஃபுல்லி எக்விப்ட் ஆஸ் ஆஃப் நவ். அண்ட் எல்லாத்தையும் ஓரளவுக்கு மேக்ஸ் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மிஷன்ஸ் வந்து மட்டும் டைம் லைக் இந்த லெவல்ஸ்லேருந்து மிஷன்ஸ்லையும் டைமண்ட் கிடைக்கும். கிசி மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு I don't know how many missions are there, I didn't count, but we have a lot of missions here. Every mission நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம் 7 டைமண்ட் கிடைக்கும். ஆனால் அந்த மிஷன்ஸ் ஒரு வாட்டி கம்ப்ளீட் பண்ணால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதே மிஷன் நீங்கள் திரும்பி விளாட்லாம், பட் உங்களுக்கு திரும்பி டைமண்ட்லாம் கிடைக்காது, ஒரு ரிவார்டுமே கிடைக்காது பேசிக்காக. பட் யூ கேன் ப்ளே இஃப் யூ வாண்ட். அதுக்கப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான் உங்களுக்கு இதை அக்வயர் பண்ணுறதுக்கு. லைக் பே டு வின்லாம் கிடையாது. நீங்கள் வந்து வெப்பன்ஸ் நீங்கள் வந்து எதில் நீங்கள் என்ன சொல்கிறது இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் எப்படி எதை நீங்கள் அப்கிரேட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பெட்டராக இருக்குமோ அதை நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த லெவல்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஸோ டைமண்ட் கம்மியாக தான் கிடைக்கும், அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த கேம் விளாட்றது இல்லை. யூ ஹேவ் டு destroy your targets and earn your rewards. அவ்வளோதாங்க பேசிக் இந்த கேமு. இது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, இப்போ ரொம்ப ஒரு போர் அடிக்குது, வந்து ஏதாவது ஃபன்னாக பண்ணணும், சும்மா வந்து டைம் பாஸ் பண்ணணும்னா இட்ஸ் a very good game. I highly recommend it.
பிகாஸ் நான் வந்து புதுசாக ஏதாவது ஒரு கேம் வந்து போர் அடிக்கப்பட்டு மாற்றிட்டே இருப்பேன். பட் இந்த கேம் நான் ஸ்டார்ட் பண்ணி 2 வீக்ஸ் ஆகுது. எனக்கு வந்து பெருசாக வந்து போர் அடிக்கல. ஐ ஸ்டில் வாண்ட் டு எனக்குள்ளே இருக்க அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட்னால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அன்லாக் மோர் வெப்பன்ஸ், மோர் அது வந்து இட் கீப்ஸ் புஷிங் அஸ் டு அன்லாக் தோஸ் திங்ஸ். ஸோ யூ கேன் ட்ரை இட். அடிக்டிவ்லாம் கிடையாது. அதே சமயத்தில் இந்த கேம் வந்து ரொம்ப சில்டாக இருக்கனால we can just pause it and whenever we are working on something இதுலேயே நம்ம முடிச்சா தான் வெளியே போகணும். பிஜிஎம் எப்படி அந்த நம்ம அதில் இருந்து ஆன்லைனில் இருந்தால் தான் நம்மளோட இது அப்படிலாம் கிடையாது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் பாஸ் இட் அண்ட் கோ ஃபார் ஒர்க். அந்த மாதிரி நடுவில் எப்போலாம் கேப் கிடைக்குதோ அப்போலாம் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேம் தான். ஓகே, எனஃப் அபவுட் இட். லெட்ஸ் ஒரு லெவல் நான் சும்மா உங்களுக்கு விளையாடி கேம் ப்ளே காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ talking about the weapons and all, லைக் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உங்கள் லெவலை பொறுத்த லெவல் பொறுத்த மட்டும் உங்கள்கிட்ட இல்லாத வெப்பன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆட் பார்த்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதாவது ஆட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்பப் ஆகும். ஸோ உங்களோட வெப்பன்ஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த பட்டனில் இந்த கோ பட்டனில் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாரா வந்து நம்ம ஒரே ஒரு அநாயகமான விஷயம், இது மாதிரி ஆடு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். வயசு நீங்கள் ஆடு வேணாம்னு சொன்னால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு ஆட் ப்ளே பண்ணி காட்டிடுவோம். ஸோ அது ஒரு அநாயகமான விஷயம். பட் ஐ டோன்ட் திங்க் யூ கேன் ப்ளே திஸ் கேம் ஆஃப் லைன். இன்டர்நெட் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த கேம் வந்து எனக்கு அந்த க்ரோத் கூட ஆகும். தட் டவுனும் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதுக்காவது அப்படி வந்து என்னன்னா ஒரு இதுவும் நம்ம எப்படி டீல் பண்ணணுன்றத நம்ம கற்றுக்கிட்டோம்னா எப்போ எந்த வெப்பனாக வாங்கணும், ஏதாவது இன்னும் கிளஸ்டர் பாம்லாம் வாங்கிட்டா அது வாங்கிட்டா அது வந்து ஐ திங்க் ரொம்ப ஈஸியாக எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆகிக்கிறோம் அவ்வளோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ இந்த டைமண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்து வில் கெட் யூஸ் டு இட். அப்புறம் இந்த பூஸ்ட், இந்த மிசைல்ஸு இந்த ஃப்ளார்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த பூஸ்ட்லாம் வந்து நம்மளால் வெளியே வாங்க முடியாது. நம்ம தான் இந்த லான்ச்சர் மட்டும் தான் நம்மளால் வாங்க முடியும். பட் இந்த மிசைல்ஸ் இந்த ஃப்ளார்ஸ் நீங்களாம் அப்டேட் பண்ணணும். லைக் ஏதாவது டார்கெட்ஸ் நீங்கள் அடிக்கடிக்க தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூஸ்ட் வெளியே வரும். ஸோ நீங்கள் அதை பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் வந்து 0ல் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்டி ப்ரொஜெக்டைல் ஸோ வந்து டெய்லி சேலஞ்சஸும் இருக்காங்க. அதை சொல்ல அந்த டெய்லி சேலஞ்சஸ் கம்ப்ளீட் பண்ணினாலும் உங்களுக்கு அந்த திங்க் டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த வே டு வேஸ். அதுவும் மிஷன் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைமண்ட் வேணால் இங்கேயும் அகெயின் உங்கள் ரிவார்ட்ஸை டபுள் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஆடு பார்த்தா டபுள் ஆகும். வேணா பார்க்கலாம், வேணாலும் ஆட் ஆகும், காமிக்க தான் போகிறோம். ஸோ நீங்கள் ஆடை பார்த்து இட்ஸ் பெட்டர் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இது வந்து சொல்கிறது நான் ஒரு 2 வீக்ஸாக விளையாடிட்டுருக்கேன். ஐ ரியலி லைக் திஸ் கேம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை இட்.
அண்ட் யா இது மாதிரி நெக்ஸ்ட் வீக் ஏதாவது புது கேம் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். பட் உங்களுக்கு எதாவது கேம் தெரியும் லைக் யூ வாண்ட் மீ ட்ரை இட் லெட் மீ நோ. ஐ வுட் ட்ரை இட் அண்ட் எனக்கு பிடிச்சிருக்கான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் இட் ஃப்ரம் மை end. Thank you for watching my videos, for supporting me. Thanks everyone.